Hi everyone, welcome to our YouTube channel. Today we are going to see about Indian Constitution and Introduction. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட் பேப்பர் 1, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். First, Britishers came to India as traders on 1600 December 31. அதாவது ஆங்கிலேயர்கள் வாணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்கு 1600 ஆண்டு டிசம்பர் 31 இந்தியாவில் இருக்கிற சூரத்துக்கு வராங்க. அண்ட் சூரத் மன்னராகிய ஜஹாங்கீர் அவங்களுக்கு வாணிகம் செய்வதற்கான அனுமதியை கொடுக்குறாரு. அண்ட் இதற்கெல்லாம் முன்னுக்கூட்டி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னுக்கூட்டி குயின் எலிசபெத் 1 அவங்க கிட்ட கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பெயரில் அவங்க அனுமதி பெற்று வராங்க. அதாவது முதலாம் எலிசபெத் மகாராணியிடம் அனுமதி பெற்று கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் இந்தியாவுக்குள்ளே அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. அண்ட் இவங்க முதலாக இந்தியாவுக்கு வந்ததன் நோக்கம் முற்றிலும் அவங்க எதற்காக வந்தாங்கன்னா வாணிபம் செய்வதற்காக, வணிகர்களாக மட்டுமே அவர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 1765 ஆண்டு, அதாவது 1765 கம்பெனி திவானி அப்படிங்கிற பட்டம் பெற்றாங்க. அண்ட் அந்த திவானிங்கிற பட்டத்தினால அவங்க ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது வருவாய் மற்றும் சிவில் நீதி அதிகாரங்களை பெங்கால், பீகார், ஒரிசா ஆகிய இடங்களில் பெற்றாங்க. அதற்கு பின் 1858 சிப்பாய் கழகம்னு சொல்லப்படுற சிப்பாய் முட்டினி ஏற்பட்டதன் காரணமாக இந்தியாவின் மீதான ஆளுமை நேரடியாக பிரிட்டிஷ் கிரவுன், பிரிட்டிஷ் மகாராணியிடம் சென்று விட்டது அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு பதிவு பண்ணுறாங்க. அதற்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த கம்பெனி ரூல், கம்பெனி ஆட்சி 1773 வருடத்திலிருந்து 1858 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது சட்டம் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதில் முதலாக என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பெனியின் அதிகாரங்களை நெறிப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முதல் கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் East Indian Company in India. Then it laid the foundation of central administration in India. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள அடித்தளமாக இந்த முதலாவது ஒழுங்குமுறை சட்டம் அமைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார். அதாவது த கவர்னர் ஆஃப் பெங்கால் இஸ் கால்ட் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அதாவது வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு அவர்கள் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் 4 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் காரணமாக 1774 சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு முதன்மை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகளை கொண்டதாய் அமைக்கப்பட்டது. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 அதர் ஜட்ஜஸ். தென் இது கம்பெனி ஊழியர்கள் தனியாக வாணிபம் செய்வதற்கும் மக்களிடமிருந்து பரிசு பொருட்கள் அல்லது லஞ்சம் வாங்குவதையும் தடை செய்யப்பட்ட ஒரு சட்டமாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இட் prohibited servants of the company from engaging in any private trade or accepting bribes from the natives. The next பிட் இந்தியாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற பிட் இந்தியா சட்டம் 1784 பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா கம்பெனியின் வணிக நிர்வாகம் மற்றும் அரசியல் நிர்வாகம் என 2ஆக பிரிக்கப்பட்டது. இட் டிஸ்டிங்யூட்டட் பிட்வீன் கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. வழிகாட்டி குழு வாணிகத்தை பார்க்கவும் அண்ட் கட்டுப்பாட்டு குழு அரசியல் நிர்வாகத்தை நிர்வகிக்கவும்
அமைக்கப்பட்டது. அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் என ரெண்டாக கொண்டு வந்தாங்க. தஸ் இட் எஸ்டாப்ளிஷ் அ சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறை வங்காளத்தில் முதல் முறையாக நடைமுறைக்கு வந்தது. தென் அதற்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டூ ரீசன்ஸ். இந்த பிட் இந்தியா சட்டத்தோட ரெண்டு சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க போகிறோம். த கம்பெனி டெரிட்டரிஸ் இன் இந்தியா வேர் ஃபர்ஸ்ட் கால்ட் அஸ் பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா. அதாவது கம்பெனிக்கு உட்பட்ட பிரதேசங்கள் முதல் முறையாக பிரிட்டிஷ் இந்தியாவின் உடைமைகள் என அறிவிக்கப்பட்டது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் கிவன் த சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் இட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. கம்பெனி நிர்வாகம் மற்றும் இந்திய நிர்வாகம் போன்ற அனைத்து அதிகாரங்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் சென்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1813, பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லப்படுற 1813 வருட சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது கம்பெனிக்கு இந்திய வாணிபத்தில் இருந்த முற்றுரிமையை நீக்கிவிட்டது மற்றும் கம்பெனி நிர்வாக சாசனத்தை புதுப்பிக்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஆங்கிலேயர் விண்ணப்பித்தனர். த கம்பெனிஸ் மோனோபாலி ஓவர் இந்தியன் ட்ரேட் வாஸ் டெர்மினேட்டட் and India trade with India is open to all British subjects. அதாவது 20 வருடத்திற்கு தான் அவங்க கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி முதலாம் எலிசபெத் மகாராணியிடம் அனுமதி பெற்று வந்தார்கள். அந்த 20 வருடம் முடிந்த பிறகு அவர்கள் மறுபடியும் அவர்களுடைய நிர்வாகத்தை புதுப்பிக்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் முறையிட்டனர். அப்படிங்கிறது தான் இந்த பட்டய சட்டம் ஆஃப் 1813. பார்க்க போகிறது 1833 வருடம் வந்த பட்டய சட்டம். திஸ் வாஸ் த ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. இச்சட்டம் நிர்வாகத்தை மையப்படுத்துவதின் கடைசி முயற்சியாகும். இதன் மூலியமாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாஸ் பிகேம் அஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார். ஹி வாஸ் வெஸ்டட் வித் ஆல் சிவில் அண்ட் மிலிட்டரி பவர்ஸ். அவருக்கு நிர்வாகம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. And Lord William Bentinck became as the first Governor General of India. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பென்டிங் பிரபு அவர்கள் ஆனார்கள். அதற்கு பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் சட்டமேற்றும் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது. இந்திய கவர்னர் ஜெனரலுக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டது. பிகினிங் ஆஃப் அ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் ஃபார் இந்தியா ஆஸ் த ஆக்ட் ஆல்சோ டுக் அவே லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் ப்ரொஃபிஷியன்சி. அண்ட் இந்த சட்டத்தின் காரணமாக கம்பெனியின் வர்த்தக அதிகாரங்களை பறித்து வெறும் நிர்வாக அமைப்பாக மாற்றியது. இட் பிகேம் அஸ் அ பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. The next one is பட்டய சட்டம் 1853, சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1843. இதன் மூலியமாக கவர்னர் ஜெனரலின் ஆட்சி செலுத்தும் மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பிரித்தது, இரண்டாக பிரிக்கப்பட்டது. The legislative and executive functions of the Governor General's Council were separated and in the Central Legislative Councilsல புதிதாக 6 members were added. 6 members சேர்க்கப்பட்டாங்க. அதில் 4 members வந்து மெட்ராஸ், பம்பாய், வங்காளம், ஆக்ரா மாகாணத்திலிருந்து வந்தாங்க. The next one, Governor General's Legislative Council இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு அழைக்கப்பட்டது. கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் கவுன்சில் மத்திய சட்டமன்றமாக செயல்பட்டது. இந்த சட்டம் இயற்றும் கவுன்சில் குட்டி பாராளுமன்றமாக ஆனது. This legislative wing was called as a mini parliament. The system introduces open competition for recruitment of civil servants of the company in 1854. அதாவது 1854 ஆண்டு ஆட்சி தேர்வுக்கான போட்டித் தேர்வு முறை முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது. திஸ் இஸ் ஆல் அபவுட் த 1854 பட்டய சட்டம் பற்றி பார்த்தாச்சு. இதோட கண்டினியூஷன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.